இனிய உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்துக்காம நம்மளுடைய கலாச்சாரப்படி பொங்கலை உங்களால் கொண்டாட முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், பொங்கல் அன்றைக்கி மாட்டுச்சாணி தெளித்து கோலம் போடுவோம். அதுக்கு பதிலாக சாணி பவுடர் யூஸ் பண்ணி கோலத்துக்கு பதிலாக நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம். அன்றைக்கி நம்ம எல்லோரும் தமிழர் பாரம்பரிய உடைகள், புடவை, தாவணி பாவாடை, பாவாடை ஜாக்கெட்டு, ஆண்கள் வேட்டி சட்டை அப்படின்னு போடுவோம். ஆனால் அது மாதிரி பரவாயில்ல, நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், லெஹங்கா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரபு மாறாமல் உங்களால் பாரம்பரிய உடைகளோடு கொண்டாட முடியுமா? அந்த அன்றைக்கி நம்ம வாழை இலை நம்ம உணவு போட்டு எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு ஒரு தட்டில் நம்ம ஸ்பூன் போட்டு நான் பொங்கல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாச்சாரம், உணவு உண்ணும் கலாச்சாரத்தை மாற்றாமல் செய்ய முடியுமா? அதே மாதிரி இந்த பூத்தோரணங்கள் பண்ணும்போது நான் பிளாஸ்டிக்கில் டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் நிறைய வருது, அதெல்லாம் நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மனமுள்ள நிஜமான பூக்களில் தோரணங்கள் கட்ட முடியுமா? பொங்கலை வைக்கிற பாத்திரங்கள் ஒன்றா பித்தளை பாத்திரம், மண் பாத்திரம், எவர் சில்வர், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இப்படி தான் நான் வைப்பேன், நான் இன்றைக்கி மாடர்னாக கோட்டிங் பாத்திரங்களை வைக்கேன் அப்படின்னு எந்த விதமான காம்ப்ரமைஸ்னால பழைய மரபுப்படி பாத்திரங்களில் பொங்கல் உங்களால் வைக்க முடியுமா? விறகு அடுப்பு வைக்கிறது, அந்த விறகு அடுப்பில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்கிறது, பாரம்பரிய உடைகள் உடுத்திக்கிறது, ஒழுங்காக குடும்பமாக நம்ம வாழையிலை வைத்து பரிமாறி சாப்பிட்றது, குழுவை இடுறது நம்ம வாயால் சொல்லணும். அதுக்கு பதிலாக நான் இப்போ ரேடியோலே அதெல்லாம் வந்துருச்சு அந்த சத்தம், அந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் முழுக்க முழுக்க பாரம்பரிய முறைப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுறதுங்கிறது நாம் தன்னம்பிக்கை எவ்வளோ அதிகமாக உள்ளவர்கள், நம் கலாச்சாரத்தின் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள், உலகத்திற்கு வழிகாட்டும் கலாச்சாரம், நான் கடைபிடிக்கிற கலாச்சாரம்னு நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா ஒரு சின்ன சமரசமும் செய்து கொள்ளாமல் இந்த பொங்கலை முறையாக கொண்டாடுங்க. கொண்டாடி முடிச்சுட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் எது இருக்கோ அதில் குடும்பமாக ஃபோட்டோ, பாரம்பரிய உடைகள் அணிந்து, புடவை கட்டி, பாவாடை தாவணி கட்டி, மல்லிகை பூக்கள், ஜாதி மல்லியின் பூக்களை வச்சு நீங்கள் கொண்டாடின ஒரு ஃபோட்டோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடும்போது வேர்ல்டு பெஸ்ட் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர், தமிழ் ரிச்சுவல்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் இது எல்லா இடங்களும் பரப்புங்க. ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோட்டோக்களை, உங்கள் குடும்ப ஃபோட்டோக்களை நீங்கள் கட்டாயம் பதிவிடுங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் உண்டு பண்ணும். இன்னொரு விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்க வயசு பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு மாடை கொண்டு நீங்கள் அதை வணங்கும் போது, அதுக்கு அலங்கரிக்கும் போது, அதுக்கு உணவு கொடுக்கும்போது, சூரியனை நமஸ்கரிக்கும் போது, நீங்கள் ஒரு பெரியவர்களை விழுந்து நமஸ்கரிக்கும் போது, விவசாயிக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது, மண்ணுக்கும் நெல்லுக்கும் சூரியனுக்கும் நீருக்கும் மரியாதை செலுத்தும் போது, எதனால நம்ம உழவனை விவசாயி இப்படி கொண்டாடுறோம்? தோல் சுருங்கி போய் நெல்லை விதைத்து அறுவடை பண்ணி அவர்கள் சேற்றில் நினைந்து நமக்கு சோறு கொடுக்கலன்னா நம்மளுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி? எல்லாம் சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்தா இதெல்லாம் சாத்தியமா? நேரத்துக்கு பசிக்கும் போது நம்ம கம்ப்யூட்டரையும் சிப்பையும் சாப்பிட்றதில்ல, சாப்பாட்டை தான் நம்ம நினைக்கிறோம். உழவன்கிறது எவ்வளோ பெரிய நமக்கு மிக முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்தவன். ஏழை விவசாயி கடவுளுக்கு அடுத்தபடியாக கொண்டாடுறவங்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சூரிய சக்தி நம்ம உலகத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்கள், கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்குது. அது மட்டும் இல்லைன்னா நம்ம கிருவிகளாலே வெந்து செத்து போயிடுவோம். ஏன் சூரியனை நம்ம கொண்டாடுறோம்? ஏன் மண்ணை நம்ம பூஜிக்கிறோம்? கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணுக்கு ஒரு மாடை கொடுத்தா போதும், அவள் கடைசி வரைக்கும் பொழைச்சிக்குவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாடு நம்மளுடைய வாழ்வியல நம்மளுடைய வறுமையை போக்குவதற்கு, நம்ம நிம்மதி தரக்கு, நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறது. மாட்டை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஒன்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, ஏன் பொங்கலை நம்ம இப்படி கொண்டாடுறோம் 10 நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுத்து அதோடைய அருமையை சொல்லி நீங்கள் இந்த பொங்கலை கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.